என்ன பண்றீங்க? விராட், நான் இப்போ வந்து ஒரு வாட்டர் தியான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இது எப்படின்னா, நம்ம லாஸ்ட் கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். நம்ம வீட்டில் வைட்டி இருந்தால் வைட்டிக்கு சூடுபடும் விளக்கேற்றினா. ஆமாம், அவளை பிடிச்சி வச்சுருப்போம்ல. ஆனால் இந்த வாட்டர் தியா என்னன்னா, நம்மளுக்கு கை வச்சா கூட சுடாது. கரண்டாக இருந்தால் கை வச்சா சின்ன பிள்ளைங்களை ஷாக் அடிக்கும், மழை தண்ணி பட்டால் ஷாக் அடிக்கும். ஆனால் இந்த வாட்டர் தியா நம்மளை எதுவுமே பண்ணாது. நம்ம ஆயில் ஊற்ற தேவையில்லை, தரையில் எண்ணெய் ஊற்றாது, எதுவுமே பண்ணாது. நம்ம இதை பற்றி பயப்படவே தேவையில்லை. இப்போ நம்ம இந்த வாட்டர் தியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, வாங்க செக் பண்ணலாம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணுன்னே பாருங்கள், நல்லா பிரைட்டாக எரியல விராட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ளோரில் எண்ணெய் கொட்டாது, நம்ம டைல்ஸ் பாலாகாது. தண்ணி தான், ஜஸ்ட்டு தொடச்சா போயிடும். நம்ம பெட் அனிமல் எதாவது வச்சுருந்தா அது எதுவுமே சூடுபட்டாலும் ஒன்றுமே ஆகாது. அது ஜஸ்ட்டு தொட்டால் கூட ஒன்றுமே தெரியாது அதுக்கு. சின்ன பிள்ளைங்க கை வச்சா கூட அதுக்கு சுடாது, எதுவுமே பண்ணாது. ரொம்ப சேஃப்டியானது. ஸோ நம்ம இதை பால்கனியில் வைக்கலாம், நம்ம வீட்டு படிக்கட்டில் வைக்கலாம், தீபாவளிக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். இதனால் எதுவுமே ஆகாது, நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கலாம். ஓகேவா? இந்த விளக்கு நம்ம இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணலாமா? இப்போ லைட் டியூப் லைட் போட்டிருக்கோம், இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இப்போ லைட் அமுத்திட்டு செக் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகேப்பா, லைட் அமுத்துங்க. ஓகே. வாவ், நல்லா பிரைட்டாக இருக்குல்லடா. ஆமா, பார்க்க ரியலாக ஒரு விளக்கு மாதிரியே இருக்குல்ல? ஆமா. ஓகே, சூப்பர். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணலாமா வாங்குங்கன்னு சொல்லிட்டு? ஓகேப்பா. சரி, சொல்லிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும். ஃப்ரெண்ட்ஸ், இது விளக்க வாங்குங்க.